நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜா, இந்த இயேசு மகாராஜா சீக்கிரம் அவர் வரப்போகிறார். என் ஜனமே, இந்த ராஜாதி ராஜா வருகைக்கு முன் நடக்க வேண்டிய அடையாளங்களை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு ராஜா, இந்த ராஜாதி ராஜா சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இந்த இதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னா நம் நெருங்கி கர்த்தருடைய வருகை வாசப்படியில் வந்துட்டாருன்னு அர்த்தம். அவருடைய வருகை அதி சமீபமா இருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டு போன அடையாளங்கள் இந்த கடைசி நாட்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கை சீற்றங்கள் பாருங்க உண்டாகி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய அன்பு இந்த கடைசி நாட்களில் தனிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தை. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பல இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆபத்துகளும் இந்த நாட்கள்லையும் கடந்த நாட்கள்லையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. யுத்தங்களை பார்ப்பீங்க, ஆனால் கலங்காதிருங்கள் சொன்னார். தேவன் சொன்னது நிறைவேறுது. ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவர் சீக்கிரம் அவர் வெளிப்பட போகிறார், அவர் வரப்போகிறார். ஏசப்பா நம்மளை சேர்க்க சீக்கிரம் வரப்போறார். அவர் சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டு இருக்கு. அதை நம்ம எச்சரிப்பு அடைந்து நம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கடைசி காலங்களில் சபைகளில் விசுவாச துரோகம் நடக்கும் என்று 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனமும் 7வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். விசுவாச துரோகம் இதெல்லாம் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்து நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ அன்பில் நாம் பெருக வேண்டும். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் நாம் பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம், பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் பண ஆசையில் விழுந்து போவார்கள் என்று கூட ஆண்டவர் சொன்னார். இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை நான் வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கடைசி நாட்கள்ல பாருங்க, மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பாங்களாம்.
வீம்புக்காரராய் இருப்பாங்களாம், அகந்தை உள்ளவர்களாய் இருப்பாங்களாம். வந்து பாருங்க, இந்த இடத்துல 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல 1-5 வரை நீங்க பார்க்கும் போது இப்படிப்பட்டது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது கடைசி காலம். இயேசுராஜா எப்பொழுது வேணாலும் வரலாம். அவரை சந்திக்க நாம் பாத்திரவான்களாய், நாம் ஒரு தகுதி உள்ளவர்களாய், அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? சற்று நேரம் இந்த திருவார்த்தைக்கு முன்பாக வந்து நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இதோ நாம் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? என் ஜனமே, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாம் தேவ சமூகத்தில் இந்த ஆவி, இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த கடைசி நாட்களை பாருங்க, தூசிக்கிறவர்களாய் இருப்பாங்களா, தாய் தகப்பமார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றார். அது ஒரு கட்டளையா இருக்கு. ஆனா பிசாசு என்னதான் செய்வான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறவன். தாய் தகப்பன் கீழ்ப்படியாதபடி வந்து பாருங்க, தேவன் கேட்கும்படி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் பிள்ளைய. ஆனா கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்களாம். ஆண்டவர் சொன்னார் கடைசி கால நாட்களில் இப்படிலாம் நடக்கும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உங்க பிள்ளைகளை வந்து கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும். கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பாங்களாம். பிள்ளைய நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் மிகவும் அவசியம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதிலேயே. நம்ம கர்த்தரை தரிசிக்கணும்னா, அந்த ராஜாதி ராஜாவை நாம் பார்க்கணும்னா பரிசுத்தம் நமக்கு வேணும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம் பாருங்க, இந்த பரிசுத்தம். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தத்தை விசுவாசிகள் மத்தியில் அநேக இடங்கள்ல பார்க்க முடியல. ஊழியர்களுக்குள்ளயும் பரிசுத்தத்தை கொலைத்து போடுகிறான் பிசாசானவன். வந்து பரிசுத்தத்தை ஊழியர்களுக்குள்ளும் பார்க்க முடியல. ஏன்னா இது கடைசி காலம். அதனாலதான் ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசினார். ஒரு பரிசுத்தம் நாம் ஜீவியத்தில் மிகவும் அவசியம். அனுதினமும் பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. சுபாவ அன்பு இருக்காது. யாருக்கும் இணங்காதவர்களாய் இருப்பார்கள். அவதூறு செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். கொடுமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். நல்லோரை பயக்கிறவர்களாய் இருப்பார்கள். துரோகி பாருங்க, துரோகிகளாய் இருப்பாங்களாம். துணிகரம் உள்ளவர்களாய் இருப்பாங்க. துணிகரமாக பேசுறது, ஊழியர் ஒரு வார்த்தை சொன்ன எதிராக செயல்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உடனே நான் பாவ அறிக்கை செய்து, சரி இதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஆகவே இது கடைசி காலம். ஆண்டவரை கைவிட்டு வீணா எத்தனை நாள் வந்தது வீணாய் போயிடக்கூடாது. கர்த்தா இத்தனை நாள் ஜீவித்த ஒரு ஜீவியம் வீணா போயிடக்கூடாது. என்னென்ன எனக்குள்ள இருக்கோ இல்லையோ உமை கேட்டு ஒரு பரிசுத்தத்தை தாங்க. நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலம் என்று நாம் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிகரம் உள்ளவர்களாய் இருப்பாங்களாய், இருமாப்பு உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் அழிவு. இந்த நாளில் ஒரு பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், நாளில் ஒரு பங்கு அழியும் என்று வேதம் சொல்லுது. எங்கேயாவது 4 திசையில ஏதாவது திசையில வந்து ஒரு அழிவு உண்டாகிறது. இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம். மனுஷன் கணிக்கவே முடியாது. ஆபத்து எந்த மூலமா வரும்? மனுஷர் மூலமா வரும். 2வது பாருங்க, வந்து எத்தனை சுனாமி, பன்றி காய்ச்சல், அதை நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அத்தனை இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா? திடீர்னு அழிவு. 4 ஒரு பங்கு. ஒரு பக்கம் தீ, காட்டு தீ.
பூமி அதிர்ச்சிகள் வேதம் சொல்லுது. அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். பாருங்க, அந்த கொடூரமான ஒரு ஆபத்து காலத்தில் வரும்போது கர்த்தர் என்ன செய்யறார்? அவர் பரிசுத்தம் உள்ள சபையை நம்மை அவர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு பார்த்துக்குங்க, பயங்கரமான உபத்திரவங்கள் நேரிடும். ஒருவேளை கஞ்சிக்கு, ஒருவேளை சாப்பாடுக்கு ஒருத்தனை கை ஏந்த வேண்டியது வரும் என் ஜனமே. அதனாலதான் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். நம் பாக்கியவான்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு நம்ம பெருமைப்படணும். அதே நேரத்தில் நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யறோமா? இந்த தகுதி இருந்தால் தான் அங்க போக முடியும். இந்த உபத்திரவ காலத்துல நாம் ஒருவராகவும் சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் பஞ்சம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் இதை நடப்பதெல்லாம் பார்த்து நாம் உணர்வடைந்து மேலானவைகளை நாம் பார்க்க வேண்டும். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் இருமாப்பு உள்ளவர்களாய் இருப்பாங்களாம். தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பாங்க என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்கள்ல விலக வேண்டும். எங்க பார்த்தாலும் அழிவு உண்டாகுது, நாளில் ஒரு பங்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்றது வேதத்தை பரிசுத்த வேதகமத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டு தீ, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுது. பூமி அதிர்ச்சி எந்த இடத்துலையும், கடல் பகுதியிலும் சரி, மலைக்கு கீழே பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று ஏற்கனவே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கார், புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாம் பார்க்கிறோம், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுது. வீட்டுக்கு வீடு சண்டைகள் உண்டாகுது. சண்டை வருதா இல்லையா? இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம் தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்க பிசாசு கண்கள் அங்க நோக்கி இருக்காது. இவன் நம்ம பிள்ளைதான், அக்கிரமம் பண்றவன். பாருங்க, எவன் ஒருவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறானோ, பரிசுத்த ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறானா, இந்த பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு எந்த ரூபத்திலையும் வரும். பாருங்க, டிவி மூலமா, லேப்டாப்பு, செல் மூலமா எந்த ரூபத்திலும் பிசாசு வருவான். பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டுக்கு நாடு சண்டைகள் வருகிறத பார்க்கிறோம். குடும்பத்துக்கு குடும்பம், கிராமத்துக்கு கிராமம், பட்டணத்துக்கு பட்டணம், மாவட்டத்துக்கு மாவட்டம், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு நாம் பார்க்கிறோம். சண்டைகள் எங்க பார்த்தாலும். இதெல்லாம் பார்த்தும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யுத்தங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவி இரண்டுவரும் பிரிந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே 2 சமையல், கணவன் மனைவி பிரிவினைகள், இதெல்லாம் இந்த நாட்களில் உண்டாகுது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25, 26 பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றுமா? இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இது நாள் வரைக்கும் நடக்காததை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். கடல் அலைகள் முழக்கமா இருக்குமா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுனாமியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் அலைகள் முழக்கமா இருக்கும். எவ்வளவோ உயரத்துக்கு அலைகள் எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம் என் ஜனமே. இந்த பாருங்க, இந்த இப்படிப்பட்ட தீங்குகள்லாம் வேதத்தில் ஆண்டவர் முன்னதாகவே சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்து நாம் எச்சரிப்பு அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும் என்று பார்க்கிறோம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த வானம் இருக்கே, இந்த வானத்தின் சத்துவங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட போகுது. அசைக்கப்பட என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அந்த ராஜாதி ராஜா சிங்காசனத்துல பாருங்க, மத்திய ஆகாயத்துல அவர் வெளிப்படும் போது அவர் பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம பரிசுத்தம் உள்ள ஜனங்கள்
பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தேவனுடைய வழியிலே செல்லாத ஜனங்களும் வந்துட்டு பாருங்க, ஐயோ மார்புல அடிப்பாங்க, ஐயோ அந்த சிலாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளலையே, ஆண்டவர் வரப்போறார், இயேசு வரப்போறாருன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அசட்டை பண்ணி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டேன், உண்மையாக ராஜா வரப்போகிறார் புலம்புவாங்களாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். புலம்புவார்கள், அவர் குத்தினவர்களும் என்ன செய்வாங்களாம், அவரை காண்பார்கள், இயேசுவை காண்பார்கள்னு வாசிக்கிறோம். வாசிங்க எடுத்தவங்க. ஏன்னா இது கடைசி காலம், கடைசி காலத்தை பற்றி தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியமெல்லாம் எனக்கு தெரியலன்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே நான் போற இடங்கள்லாம் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆகவே வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். மேகங்களுடனே இப்ப எத்தனை, இந்த ஒரு மேகத்தை நீங்க பாக்குறீங்க, இந்த மேகத்துல யார் தான் இருக்கா? பொல்லாத சேனை, பொல்லாத அந்த மண்டலமே பிசாசு இருக்கிறான், விழுந்து போன தேவதூதன் பாருங்க ஆளுகை செய்யறான். மேகங்களுடனே சொன்ன மேகங்களுடனே ஒரு வானம் கிடையாது, எத்தனோ வானத்துக்கு மேலாக உன்னதத்துல நம்முடைய தேவன் வாசம் செய்கிறார். அது மேகங்களுடனே என்ன செய்வார்? வருகிறார். அந்த வானங்கள்லாம் வழி விடும், பூரா அவர் தான் சிருஷ்டித்தவர். ஆக மேகங்களுடனே வருவார், கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் விழாவில் குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து, கோத்திரத்தார் எத்தனை நாடு இருக்கோ அந்த கோத்திரத்தார் எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. நல்லா கவனிக்கணும். அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென்னா அப்படியே ஆக கடவுது. பாருங்க எல்லாரும் புலம்புவாங்க கர்த்தரை நோக்கி, மார்புல அடித்து கொண்டு. மத்தேயு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். அந்த கடைசி நாட்கள்ல பாருங்க மார்புல அடித்து புலம்புவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, கிருபையின் காலம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நான் மனம் திரும்புறேன்னு சொன்னாலும் வாய்ப்பு இல்லை, நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முடிந்து விட்டது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் காலம். இன்றே நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார் என் ஜனமே. ஆகவே அவருடைய வருகையில எத்தனை பேர் நாம் காணப்பட்டா, இப்ப ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் அவரை சந்திக்க முடியும்? நம் இதயத்தை அனுதினம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நான் பேசிட்டேனா, நம்மை ஆராய்ந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்கள்ல மனுஷருடைய மனசாட்சி மலிங்கி போய் விடுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது சரீரம் மலிங்கி போச்சுன்னா குத்துனாலும் வலி இருக்காது. அப்படிப்பா மனசாட்சி, இந்த மனசாட்சி ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி. உனக்கு மனசாட்சியே இல்லையா? பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றியே சொல்லிட்டு அநேகர் சொல்றத பார்த்துருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல மனசாட்சி மலிங்கி போயிடும், நன்றி இல்லாதவர்களா இருப்பாங்க. வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனிதனுடைய மனசாட்சி மலிங்கி போயிருமா கடைசி நாட்கள்ல. பல இடங்களில் பஞ்சங்கள் உண்டாகும் என்று நாம் பார்த்தோம். பல இடங்கள் ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். எத்தனை இடங்கள்ல இலங்கையில பாருங்க பஞ்சம், 1 கிலோ அரிசி 1500 ரூபா விட்டுறதாக நம்ம செய்தியில கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பல இடங்கள்ல என்ன உண்டாகுமா? பஞ்சங்கள் உண்டாகும் என்று பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்றது. பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24 7வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைக்கு கீழே ஓடி வந்தாலும் பூமி அதிர்ச்சி உண்டாகுது, கடலோரத்திலிருந்து குடியிருந்தாலும் பூமி அதிர்ச்சி உண்டாகுது, 4 திசையிலும் ஒரு பகுதியில் அழிவு உண்டாகுது. என் ஜனமே, தேவனே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் தான் நம்ம பாதுகாப்பு. எங்க நம்ம போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. பூமி அதிர்ச்சி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் வந்ததை நீங்க பார்த்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி அதிர்ச்சி வந்தபோது
பெரிய பெரிய கட்டடம் மனுஷன் கட்டி வச்சிருக்கான், கோடி கணக்கா லட்சக்கணக்கா. அந்த பூரா பூமி அதிர்வு வரவும் பூரா உருளுது பாத்திரம். அதுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும்போது 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வீதியில வந்துட்டாங்க. ஏன்னா பூமி அதிர்ச்சி வரும்போது கட்டடம் மேல விழுந்துருச்சுன்னா போச்சு பாருங்க. ஏதாவது அவங்க வாசலுக்கு வந்தால் வீதிக்கு வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயம் அவங்களுக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்குள்ள இருந்தா எந்த ஆபத்துக்கும் நான் பயப்பட மாட்டோம். நான் கீழானவைகளை நாடல, மேலானவைகளை நாடுகிறோம். தேவன் இப்ப வந்தா நான் அவரிடம் போவேன்னு ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஓடுனாலும், நீ வீதியில நின்றாலும் ஆபத்து பாருங்க. இயற்கையின் சீற்றங்களை நிப்பாட்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நாம் எப்பொழுதும் ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். இப்ப சொல்லப்பட்ட ஒரு காரியம் கூட நம் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், எத்தனோ வார்த்தை. மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கு முன்பாக, இந்த ராஜாதி ராஜா வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த சம்பவங்களாம் நடக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3 39 வசனத்து வரை நாம் வாசிக்கலாம். அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் 36. ஆமா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 39 வரை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையாகிய தேவன், அன்பின் தேவன் நமக்குள்ள நமக்குள்ள அந்த அன்பின் தேவன், தேவனை விட்டு ஒருவனாகிலும் பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, என்ன உபத்திரவங்கள் வியாகுலம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவராகிலும் பிரிக்க முடியும். எப்படி ஒரு நிச்சயமா சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நொடியில யாராகிலும் சொல்லிட்டா நம்ம கோவப்பட்டுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோவப்படும் போது அன்பின் தேவன் நம்மை விட்டு விலகி போறார். ஆகவே தேவனுடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அன்பின் தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவரை விட்டு என்னை ஒருவராக, இந்த அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க ஒருவனாகிலும் இயலாது. எத்தனை பேர் இப்படி நிச்சயம் உடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பவுல் தான் சொல்றாரு. இந்த பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசுவை போல் அவர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசி. மரணமானாலும் பாத்தீங்களா, பவுல் துணிந்து நிற்கிறார். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். மரணம் வந்தால் ஸ்தோத்திரம். ஜீவனானாலும், ஆண்டவரே ஜீவனை தந்தீங்களா, அதுக்கும் ஸ்தோத்திரம். தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்மையானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதே என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிச்சயம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராலையும், ஒரு ஊழியக்காரனாலையும், ஒரு விசுவாசி ஆகிலும், எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவனாலும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது.
எங்க கர்த்தருக்குள்ள நீங்க இருந்தால் மாத்திரமே. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்தா தான். என் அன்பு இல்லாம வந்துட்டு ஒருவராகிலும் என்னை பிரிக்க முடியாது. ஒரு கண் இமைப்பொழுதுல உன்னைய பிசாசு பிரிச்சிருவான். தேவனுடைய அன்பு இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. ஆகவே இந்த பவுல் ஏன் இப்படி தைரியமா நிச்சயமா சொல்றாருன்னா, தேவனுடைய அன்பு வியாகுலம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது சகித்து இருந்தார். கர்த்தரே எனக்கு தஞ்சம், ஏதாகிலான்னு அவசரப்பட்டு பதறி பேசிட்டேனா நான் பாவத்துக்குள்ள விழுந்துருவேன். நான் மனுஷரா இருக்கிறபடினால இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா உடனே நம்ம பாவ அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே நாம் மனம் திரும்பிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பவுல் சொல்றார், அப்போஸ்தலராகிய பவுலுக்கு இருக்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? சற்று நேரம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவன், அதுல பொதுவா ஆண்டவர் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு வீடியோ அதெல்லாம் எடுக்க வேண்டாம். உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனமாக கவனிப்போமாக. அங்குமெங்கும் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம், அங்குமெங்கும் நடக்க வேண்டாம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாமற் போனால் நம்ம என்னென்ன செய்யறோமோ இல்லையோ ஆனா இயேசுவிடம் அனுதினமும் நீங்க அப்படி அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பூமியில் நாம் எப்படி இருக்கிறோன்னு பெரிய ஒரு தன்னை பெருமை பாராட்டுறது பெருசல்ல. இந்த இயேசு ராஜா வரும்போது நான் யார், அவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக அவருக்கு முன்பாக நிக்கிறேனா, அதுதான் முக்கியம். என் ஜனமே, இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி வரும்போது நான் கைவிடப்பட்டு பரிதாபமாக இருக்கிறேனா, நம்ம இந்த வேலையை இந்த பயம் இருக்க வேணும். ஆண்டவரை உமக்கு நான் உண்மையாக நான் ஊழியம் பார்க்கிறேனா, நீங்க கொடுத்த அந்த மந்தையை நான் சரியாக நடத்தி கொண்டு போறேனா, ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ண, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அதிகாலை எழுந்து எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நீங்க வரும்போது நீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஊழியர் இந்த பாஸ்டர் கர்த்தாவே அவங்களே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வருகையில அந்த ஆயத்தப்படுத்தி எனக்கு கொடுக்க ஊழியர்களும் எங்க குடும்பமும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக தைரியமாய் ஒரு பாத்திரவான்களாய் தகுதியுள்ளவர்களாய் எங்களை தகுதிப்படுத்துங்க. நீங்க ஜெபிக்கணும். அனுதினமும் அதிகாலையில இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க வேணும். ஒருவன் அந்த இடத்துல பார்க்க பொதுவாதான் சொல்றாரு. ஒருவன் சொன்னா எல்லாரையுமே, ஒரு மனிதன் உங்க குடும்பத்துல 2 பேரும் நீங்க தேவனை அன்பு கூர்ந்தா, மற்றவங்க அன்பு கூறாம போயிட்டா அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க மனதுல வைத்து அநேக பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த வேதம் என்ன சொல்லுது? தேவனை அறியாம போயிட்டா ஒன்றும் இல்லை. அப்படி இயேசுனா யாரும் தெரியலன்னு யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்படி நாமம் எங்கும் கடைசி பரியந்தமோ இயேசுனா யாரு சொல்லிட்டு அறிஞ்சிட்டா முடிவு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கும் வரை, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வரும் வரை நீங்க என்னதான் செய்யணுமா? தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஒருவன் கர்த்தராகிய ஒருவன் யாரு? விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கட்டும். ஊழியர் எவ்வளவுனாலும் பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆராதிக்கலாம். பாருங்க, தேவன் சொன்ன இந்த கட்டளையின்படி எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார், இந்த பொறுப்புல நான் உண்மையா இருக்கிறேனா, தேவனில் அன்பு கூறுகிறானா, உண்மையாக அவர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் கரெக்டா தேவன் சொன்னதுல ஒரு முழுசா இல்லாட்டி ஒரு முக்காவாசி அளவாவது என்ன செய்யலாம் இருந்தா, ஆண்டவரை நான் பிரயாசப்படணும். காவாசி ஆண்டவர் இப்படி இருக்கே, இது என்னால முடியல, நீ பரிசுத்தப்படுத்துங்க. உம்மால முடியும், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீங்க. என்னை பரிசுத்தப்படுத்த நமக்கு ஒரு பிரயாசம், ஒரு பயம் நமக்குள்ள வரும்போது, இந்த ராஜாதி ராஜா வரும்போது பாருங்க, நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பரிபூர்ண ஒரு பரிசுத்தத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஐயோ என்னால இதை விட முடியல,
முழுமையாக ஒரு மனிதனால் இந்த பூமியில பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. அநேகர் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து இந்த ராஜ்யத்துக்கு போயிருக்காங்க. இந்த பவுல்லாம் பாருங்க, நம்ம இன்னொரு வேதத்திலும் இருக்கு, இன்னொரு சரித்திரத்தில் பார்க்கும்போது பவுலுக்கு நீர் வந்துகிட்டே இருக்குமா கண்ணுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முள் மாறி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தானின் தூதன் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது கர்த்தர் சொல்றாரு. இதுக்காக 3 தரம் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனம் இருக்கும்போது தான் நான் உனக்குள்ள நான் வருவேன், வந்து அப்பப்போ உனக்கு உள்ளத்துல நான் வருவேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆண்டவரே அப்பதான் உனக்குள்ள நான் இருப்பேன் சொல்லும் போது தான் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும் சொன்ன அவர் வந்து சரி. இது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்தது காரணம் அதுதான். வந்து அது என்னை விட்டு விலகி போயிடுவான். ஒரு சித்தம், ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பார். ஆகவே அவருக்கு துன்பங்கள் வந்துச்சு. கல்லர் இந்த கப்பலில் போகும்போது பாருங்க, பயங்கரமான ஒரு சேதம், அலைகளினால் அப்படியே உயிர் பிழைக்க எதுவுமே இல்லை, செத்து போயிடுவோன்னு நினைச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க முழுமையாக வாசித்து பாருங்க. கல்லர்களால் வர நாசம், மோசம், துன்பங்கள் எத்தனை பவுலுக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் நடந்த வழியில நீங்க என்னை பின்பற்றுங்க. ஏன்னா இயேசுவின் வழியை அவர் பின்பற்றினபடியினால் வந்து நான் மாமிசத்துல பிறந்து பாருங்க, உங்களை போல ஒரு காலத்துல கிறிஸ்தவங்களை நான் துன்பப்படுத்தினேன். ஆனா அப்படி பாருங்க, இப்ப ஆண்டவர் ரட்சித்து இந்த பாதையில எந்த அளவு எனக்கு துன்பம் வந்துச்சு. கர்த்தருக்கு எத்தனோ அடிகள் அவர் வாங்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வந்து சொல்லும்படியாக நல்ல காரியம், இது நிமித்தம் துன்பப்பட்டார். நம்ம ஒரு வார்த்தை தாங்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட வழி வரும்போது அவர் என்னதான் செஞ்சார், இயேசு வேணான்னு சொல்லிட்டு போல. பெரிய ஒரு கோடீஸ்வரன் இந்த பவுல், அப்போஸ்தலராகிய பவுல் பெரிய கோடீஸ்வரன். கடல்ல எத்தனோ கப்பல் போவதை பார்க்கிறோம். எல்லாம் கிறிஸ்துவுக்காக பார்த்து பார்த்து குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பார்க்கிறோம். எது எது தடையோ தேவனுடைய அன்பு, அவரை அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிக்க கூடாது. நான் வழி விலகி போயிடக்கூடாது, தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடாது. அதுக்கு எது எது தடையோ பூராத்தையும் வித்து பாருங்க, இயேசுவே எனக்கு போதும், என் சிந்தை அங்க போயிடக்கூடாது சொல்லிட்டு அவர் இந்த பெரிய கோடீஸ்வரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனோ அடிகள் அடிக்கப்பட்டார். ஆனா அவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தான் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறேன். இயேசுவை போல ஜீவித்தா ஏன் நம்மளால முடியாதா? நம்மள மாதிரி அவர் ஒரு மனுஷர் தானே. நாம் விரும்ப வேண்டும். நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்து விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாமற் போனால் யாரா இருந்தாலும் சரி அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். சம்பந்தமே இல்லாம வந்து முடிக்கிறார் பாருங்க. கடைசியில கர்த்தர் வருகிறார். அவ்வளவுதான். அவர் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டார். உங்களோட அன்புடன் வரணுமா, இல்ல பிரம்போடு வரணுமா? பிரம்ப எடுத்துட்டு வரணுமா, விளாசணுமா அவனைய? யார் சொல்றா? பவுல் சொல்றார். இந்த வசனம் யாருக்கு தெரியும்? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நான் அன்போடு வரணுமா இல்ல பிரம்போடு வரணுமான்னு பவுல் சொல்லுவார். தெரியாதா? எடுத்து வாசிங்க பாப்பா. அதை வாசிச்சுடுறேன். ஏன்னா வந்து நம்ம வரிக்கு போறதுக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து பிரம்பெடுத்து அடிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு சிச்சிக்கிறார். யார் மேல அன்பா இருக்கிறாரோ ஊழியர் மூலமா கர்த்தர் என்ன செய்யறார், வந்து வசனத்தை கொண்டு உங்களை சிச்சிக்கிறார், உங்களை தகுதிப்படுத்துறார். அதை விட்டுட்டு என்ன அப்படி சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் நம்மளவே குத்தி காமிக்கிறார். உன்னை சிச்சித்து என்ன செய்யற, வசனத்தை கொண்டு வந்து நம்ம உங்களை உருவாக்குகிறார். அந்த வரிக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ அன்பு ஒருவன் அன்பு கூறாம போனா வந்து யாரு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேணும். இயேசு ராஜா தான் நமக்காக ரத்தத்தை சிந்தி வந்து நம்மளை தூக்கி எடுத்தார். நீ என் மகன், பிதாவாகிய தேவன் சொல்றாரு. இப்பொழுது கத்துடா நம்முடைய தேவன், அவர் பிதாவாகிய தேவன் சொல்றார், என் குமாரனை, ஒரே குமாரனை உனக்காக இந்த பூமிக்கு நான் பரிசாக தந்தேன், உனக்காக தந்தேன். என் குமாரன் இந்த இயேசு கிறிஸ்து எந்தெந்த வழியில சென்றாரோ அதுல நீ செல்லு. அவர் அன்பாயிருந்தா நீ அன்பாயிரு.
இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தை சொல்றார், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவை காண முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரே வழி, இயேசுவே வழியும் சத்தியமாய் இருக்கிறார். ஆகவே நாம் அன்போடு சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் ஆகவே நீங்க ஒவ்வொருவரும் உங்க பிள்ளைகளை குடும்பத்தோடு வரணும் ஆலயத்துக்கு. அது என்ன சுத்திக்கிட்டு தெரியுதோ இப்ப பிறகு எதை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36 நாம் பார்க்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இனி என்ன சம்பவிக்க போகுது? அதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோமே, பூமி அதிர்ச்சிகள், ஆபத்துகள். இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? தப்புன்னா நீங்க என்னதான் செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அன்பு கூற வேண்டும். அவருடைய கட்டளையிலே கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த ஆபத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நமக்கு ஜெபம் தான் பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது நம்மளை பக்குவப்படுத்துவார். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு உபத்திரவங்கள் வருதா, துன்பங்கள் வருதா, அப்ப தேவன் உனக்குள்ள இருக்கிறார், அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். இந்த யோபுவின் சரித்திரத்துல பார்க்கிறோம். 4 பக்கம் என்னடா ஆண்டவரை காணா சொல்லிட்டு அவர் ஒளிந்து கொண்டு என்னை பார்க்கிறார். இந்த யோபுவின் சரித்திரத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபத்திரவத்தின் வழியாக நடத்துறார். இருளான சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல வாசிங்க. இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கீங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்பா, நீ வார்த்தையாக தேவன் எனக்குள்ள இருக்கும்போது எந்த ஆபத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் நாம் தைரியமாக சொல்லுகிறோம், என் ஜனமே அசதியாய் இருப்பதற்கு இது காலம் இல்லை. நம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய கணவன், உங்க மனைவி, உங்க வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்காக நீ ஜெபிக்கவில்லை என்றால் உன்னிடம் ஒரு நாள் கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகளை நீ சிஷ்டித்து நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலைக்கு அனுப்புறியா? தேவன் இந்த வேளையில உன் இருதயத்தை அவர் காண்கிறார். ஆகவே இந்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்த நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிக்கிறாயா? 7 நாள், அது ஒரு நாள் தேவனுக்கு நாம் தாரமா? ஒன்றும் இல்லை. நீ ஒரு நாள் பரிசுத்த நாள், எந்த வேலையாகிலும் செய்யக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார். இந்த புதிய ஏற்பாட்டில் அவரை கிருபை இருக்கிறதுனால நீ தப்பு செஞ்சாலும் அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே மன்னிச்சுட்டு போக மாட்டார். ஒரு நாள் அவருடைய கோபம் எழும்பும் எம் ஜனமே. ஆகவே மற்ற சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் நீங்க என்ன செய்யணுமா? முத்தம் செய்யுங்கள். நீங்க பைபிளை எடுக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி நைட்டு எந்திரிக்கும் போது முத்தம் கொடுப்பேன். வேதத்தை எடுத்து எந்த நேரமும் இந்த நினைவு வருதோ பைபிள் எடுக்கும் போதெல்லாம் முத்தம் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நேசித்து வாசிக்க வேண்டும். நம் இருதயத்தில் இந்த வார்த்தையாகிய தேவன் இருக்க வேண்டும். கடைசி காலமே, அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம வழியிலே அழிந்து போகாதபடி தேவனுக்கு முன்பாக ஒரு பாத்திரவான்களாய் எண்ணப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட அன்பு கூறாம போனா நடக்கிறதை நாம் பார்த்தோம். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட அன்பு கூறுறோமா? அவர் ரத்தத்தை சிந்தினாரே, உன்னை மீட்டு எடுத்தாரே, பிசாசின் பிடியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தாரே. எந்த அளவுக்கு உனக்கு நன்றி இருக்கும்? நன்றி உள்ள இருதயம் உனக்கு இருந்தா நீ பரிசுத்த ஆராதனைக்கு வருவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழானவைகளை நீ நாடி சென்று போக மாட்டா, மேலானவைகளை நீ நாடுவாய். ஊழியக்காரர் சொல்றதை நீ கேட்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் பேசுறார். 7 நாளும் ஆலயத்துக்கு வந்தா, ஒரு நாள் வர்றதுக்கு என்ன? வேலையை விட்டாச்சுன்னா வகுறு மன்னவாத்துன்னு அப்படி எதிர்த்து பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதான் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவங்க எழும்புவார் என்று வேதம் சொல்லுது. ஊழியக்கார் சொல்லும் போது அதுக்கு முழுமையான கீழ்ப்படிந்து நீ ஒரு ஆள் பரலோகத்துக்கு போனா போதுமா? உன் பிள்ளைகள் வருமே, என்னைக்கு வர்றது?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் வருவான். எப்ப வருவான்? பிசாசு தான் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிசாசு வஞ்சிக்கிற காரியமாய் இருக்கிறது. என் ஜனமே, நீ ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது. இந்த ஆத்மா ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வா, ஒரு நாள் கூட நீ கூப்பிட்டது இல்லை, சத்தம் மட்டாவது நீ வந்திருந்தா நான் வந்திருப்பேன், உன் சமூகத்துக்கு வந்திருப்பேன், உண்மையில் அன்பு கொடுத்திருப்பேன். இந்த ஆத்மா அழுகும், துடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த சரீரத்துக்கு 6 நாள் போதாதான், ஒரு நாள் கர்த்தருக்கு நீ கொடுக்குற, நீ என்ன விசுவாசி? ஒருவனாக இந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் வரணும். பவுலுக்கு இல்லாத பலவீனமா? கர்த்தர் உன்னை விடுவித்தாரே. இதுல நம்ம பார்க்கிறோம், நன்றி அறியாத, நன்றி இல்லாத ஒரு ஜீவியம் இந்த கடைசி நாட்கள்ல உண்டாகும் என்று பார்க்கிறோம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. பார்க்கிறோமா இல்லையா? ஆகவே நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி போகும்போது உங்க பிள்ளைகளை நீங்க இந்த ராஜ்யத்துக்கு போய் பிள்ளைங்க துடிக்கும், அக்கினியில துடிக்கும் போது, ஐயோ இந்த ஐஸ்வர்யான் பாருங்க, நரகத்துல மனம் திரும்பல அவன், ஐயோ இந்த ஆபரம் லாசரு அனுப்பிவிடுங்க. கர்த்தருக்கு வீட்டு முன்னாடி தான் கிடந்த, ஒருவேளை தண்ணி கூட சாப்பாடு தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட துடிக்கிறான். சுகபோகமா வாழ்ந்தான். சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த திருவார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஒவ்வொருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த சிறியோர்கள் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்ல. தொடர்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அதல்லவா ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரீரத்தில் சுகத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு சிலம் எழுப்பார். அதிலே நின்றக்கூடாது. சரீர சுகம் உண்டாயிருச்சுன்னா இந்த சரீர சுகத்தோட ஆத்துமா, அதான் ஒரு சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்து ஆத்மாவிலையும் ஆவி, ஆத்மா சரீரத்திலையும் விடுவிப்பார். அப்பதான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பாங்க, தேவ சமூகத்தை நாடி வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீர சுகத்தை கொடுத்து ஒரு சில பின்ன சுகம் தான் கிடைச்சிருச்சு. எதுக்கு பாருங்க, அப்படி பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க பேரு நாயி, வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாய்களும் என்று நாம் வாசிக்கிறோம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாய்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவங்க போறாமே எங்க நிப்பாங்களாம்? புறம்பே நிற்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெளியில தான், அவங்களுக்கு இடமே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாய்கள், நாய்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி வந்து அதுல வாசித்து கொண்டே இருக்கணும். காலையில் கூட நான் பார்த்தேன், நாய்கள் என்று நம்ம அநேக வார்த்தைகளை அது முக்கியமானதை நம்ம எழுதி வைக்க வேண்டும், இருதயத்தில் நம்ம எழுதி வைக்க வேண்டும். புறம்பே இருப்பாங்களாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன எடுக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய ராஜ்யம், அவருடைய வருகை அதிசமீபமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப பயப்படுவேன். ஆண்டவரே உடைய வார்த்தையில தாரமுடைய ஊழியத்தை செய்த அநேகர் ஊழியர்கள் வந்து கைவிடப்பட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாததுனால. உண்மையாக தேவன் கொடுத்தது ஒண்ணு, சுவிசேஷகரா கொடுத்திருப்பாங்க, சபை ஊழியம் பார்த்துக்கிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைச்சது ஒண்ணு, அவன் செய்யறது ஒண்ணு. ஆனா ஆண்டவர் கேட்பார் பாருங்க. அப்படிப்பட்டவங்க ஒருபோதும் தேவனுடைய, எவன் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்யறானோ அவன் தான் அங்க போக முடியும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்கிறவராய் இருந்தார். அந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாம் புறம்பே இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன எடுக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்மாற்ற, அந்த நாய்கள் சொல்றது பின்மாற்றத்துக்காரரை குறிக்குது. ஆண்டவர் சுகம் கொடுத்து நன்றி இல்லாதவனாய் நீ காணப்படும் போது அவங்க இந்த இருக்குல்ல, அதே இந்த 22 தானே இருந்திருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 15. நாய்களும் சூனியக்காரரும். நாய்கள்னா பின்மாற்றத்துக்காரங்க. கடந்த நாட்களை பார்த்து அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். வந்து ஆண்டவர் சுகம் கொடுத்து பின்மாற்றத்தை தேவனை நீ தேரலாம், நீ என்னதுதான் நாயி, போ நாயின்னு சொல்லுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாய்களும் பின்மாற்றக்காரர்களும் சூனியக்காரரும். சூனிய நீ ஒரு குடும்பத்துக்கு வச்சனா
நீயே உனக்கே நீ வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் விபச்சாரம் செய்கிறவங்க, கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் நீ அவரை இயேசு கிறிஸ்துவ சிலைய, 2வது மாதா சிலை, ஒவ்வொரு சிலையும் நீ வீட்டுக்குள்ள வச்சாலுமே நீ என்னதான் செய்யற, அது விக்கிரகத்தை நீ கும்பிடுற. அதுதான் அவங்களாம் ஒருபோதும் ஆண்டவருடைய வரிக்கு போக முடியாதுன்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பொய்யை விரும்புகிற வாய்க்கு வரதெல்லாம் பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றவண்டி பொய். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுன்னு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ராஜ்யமே கிடைக்காது பொய் சொல்றவங்க. பொய் சொல்லுறவங்க என்னதான், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல், அது கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யை விரும்புகிற யாவரும் என்னதான் செய்வாங்க, புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பரலோகத்துக்கு வெளியில இருப்பார்கள். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடி புறம்பே வெளியில இருப்பாங்க, அங்க போக முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே இந்த கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்னை அறியேன், என்ன அக்கிரம செய்யக்காரி என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போறதை நாம் பார்த்தோம். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, நாம் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். பெருந்தினா என்னது, என்ன நேரம் வாயில போட்டுக்கிட்டே இருக்குது. ஆவிக்குரிய ஆகாரம் வசனம் உள்ள போகாது. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. இந்த கடைசி நாட்கள் நடக்கும் என்று யார் சொல்றா? நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்ணியினாலும் வெறியினாலும். அது வைப்போமா இது வைப்போமா தின்றதுலே தான் குறி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஜீவியம் யாருக்காவது இருந்தா நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னை தியாகம் பண்ணா தான் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த கடைசி நாட்கள்ல போஜன பிரியர் என்று கூட நாம் பார்க்கிறோம். பெருந்திண்ணியினாலும் வெறியினாலும், ஒரே வெறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் எல்லாம் அதனால வாரத்துக்கு 2 தடவை கறி எடுத்து தராங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பிள்ளை கையை கடிச்சிருங்க. வெறி, கறி மேல வெறி பாருங்க. அது வெறியினாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கறிய மாமிசத்தை கண்ணில் காமிக்கலன்னா அவ்வளவு கோபம் வரும். வெறி, அதெல்லாம் என்னதுதான் கடைசி நாளுக்கு நடக்கும் சொல்றாரு ஆண்டவர். அடுத்தது லௌகீக கவலைகளினாலும், லௌகிய கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும். பாரம் லௌகிய கவலை பாருங்க, அப்படி பாரம் அடையுமா? அவங்களுக்கு நல்லா தின்றாங்களே, தின்னும் போது கொழுப்பு சேட்டை செய்ய சொல்லும். அப்ப அந்த கவலை, அப்படிப்பட்ட கவலை இந்த கடைசி நாட்கள் வரும். முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும். எப்ப வரும்? நீ ஜெப குறைவு வரும்போது, வேத வாசிப்பு இல்லாத போது நீ பின்மாற்றத்தில் தள்ளப்படுகிறாய். அப்பதான் சாப்பாடு தின்றதுல ஒரு கவலை ஒரு வெறி உண்டாகுது. லௌகிய கவலை, அந்த கவலை இந்த கவலை பாருங்க. அந்த பாரம் அடையாதபடிக்கு நாம் என்னதான் செய்யணுமா? நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். அந்த நாள் நமக்குள்ள, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை வந்தா நாம் போக முடியுமா? நாம் ஜாக்கிரதையாக இந்த விஷயத்துல நாம் காணப்பட வேண்டும். எதை எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, மறுபடியும் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம என்ன கிடைக்குதோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அது இல்லை இது இல்லை, ஒரு குழம்பு மட்டும் வச்சிருக்க, தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லையே, கோபத்தை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு பாருங்க, போஜன பிரியன் என்று வேதம் சொல்லுது. என்ன ஆண்டவர் தாராரோ, அன்றாடு தாராரோ, ஸ்தோத்திரம் பண்ணி என்னதான் செய்யணுமா? நீங்க சாப்பிட வேண்டும்.
நீதிமொழிகள் 23:1 வசனத்துல பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஒரு ஜீவியம் செய்யணும். நம்ம தீட்டுப்பட்டு போயிடக்கூடாது. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நமக்கு முன்பாக இருக்கிறது நன்றாக கவனிக்கணும். ஏதோ கிடைச்சிச்சுன்னு வாயில போடக்கூடாது. முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நமக்குள் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அப்படி சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு கிடைச்சத நீ தின்றக்கூடாது. தின்றனா வந்துட்டு ஆண்டவர் பெரியவர் தான். இந்த பெரியவர் வெளியில போயிடுவார். உலகத்தில் உள்ளவனிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் நீ சொல்லலாம். பிசாசு சொல்லுவான், அது பெரியவர் போயிட்டாருப்பா, இப்போ உனக்குள்ள இருக்கே நான் தான் பெரியவன், நான் சொல்றதை கேளு சொல்லிட்டு என்னதான் செய்வான். பிசாசு அவனுடைய வழியிலே நடத்த ஆரம்பிச்சிருவான். இது கடைசி காலம் என் ஜனமே. இந்த போஜனம் பாருங்க, தொண்டைக்குள்ள போனா நரகல் தங்கமா ஒன்றும் இல்லை. ஆனா இந்த போஜனத்திலும் கூட நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. ஆகவே தேவன் வாசம் செய்கிற ஆலயங்க. ஒரு பெரிய முதலமைச்சர் பிரதமர் வந்தா எவ்வளவு சுத்தப்படுத்துறோம் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்கிறோம். இந்த ஆலயத்தை கூட்டி எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம். நம்ம இருதயம் இந்த வானத்தை இந்த பூமியும் சிருஷ்டித்த தேவன் பெரியவர். நம்ம எப்பொழுதும் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்லா கவனிங்க, புசிப்பும் குடிப்பும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவதும் போக முடியாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வாரத்துல 3 தரம் உபவாசம் இருக்கணுமா. பரிசேயர் அவங்க பார்க்குற வேத பார்க்கர் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன் அவங்க நீதிகரிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 தரம்னா நம்ம என்ன செய்யணும், 1 தரம் கூட 3 தரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில, சனிக்கிழமை காலையில, உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு கிடைக்குதோ 1 தரம் காலையில மட்டும். ஆனா யாரும் உபவாசம் இருந்து யாரும் செத்து போனதில்லை. சோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம கடைசி நாட்கள்ல உபவாசம் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எப்படி இருக்கா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். அங்க அவர் வந்திருக்காருப்பா, பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கார். குறி கேட்க, அதெல்லாம் குறி கேட்கிற மாதிரி தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். அலைந்து திரியுது பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சபையில ஆண்டவர் உங்க ஊழியரை கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் ஊழியர் மூலமா சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு வேதத்திலும் ஜெபத்திலும் நீங்க உறுதியா இருங்க. எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. நீங்க ரட்சிக்கப்படலையா, போராட்டத்தில் இருக்கீங்களா? இல்ல, நீ போராட்டத்தில் இருந்தா உண்மையா தேவ சமூகத்தில் இருந்து அவர் தான் விடுவிக்கிற தேவன். ஆகவே விடுதலை பெற்றவங்க அந்நிய அலையக்கூடாது. அங்க விடுதலை கிடைக்குது, இங்க விடுதலை கிடைக்குது. தேவன் எங்கும் இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எங்கும் என்னை தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று இந்த இடத்துல இந்த யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே எங்கும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அவர் வருவார். நீங்க வீடுகளில் என்ன தேவையோ நீங்க கேளுங்க, தருவார். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகிற நாள், அதை மட்டும் அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நாம் பரிசுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அளப்புண்டு அலையுதுக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி போகக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்துகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்தவர்கள் பலன் அடையவில்லையே. நம்ம சாப்பிட்டு ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யார் இப்படி சாப்பிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க, ஒரு சாலமோனுக்கு மேலே நம்ம சாப்பிட போறோம் வகை வகையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யாரும் உருப்பட்டதாக வேதம் சொல்லல. ஆகவே 3 வேளை உணவு இருக்கு, கிடைக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டு அது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணாத யார், எத்தனை பேர் நீங்க சாப்பிடும் போது சாப்பிடுறதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்றீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர் கவனிக்கிறார். ஏன் உயர்த்த சொன்னா உங்களை பார்த்து மற்ற சாப்பிடும் போது உண்மையாக நீங்க சொல்லுங்க. கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க என்ன செய்யணும்,
சாப்பிடணும். அதைத்தான் உனக்கு முன்பாக இருக்கிறத கவனிக்கணும். வீடுகளில் நீங்க கத்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னதான் செய்யுமா? பெருகும். ஆண்டவர் பாருங்க அந்த 2 மீனும் 5 அப்பம் அதை நீங்க பார்க்கும்போது அவர் என்னதான் செஞ்சாராம்? ஸ்தோத்திரம் பண்ணார். பெருகிச்சா இல்லையா? 5000 பேர் 4000 பேருக்கு போஷித்ததை நம்ம பார்க்கிறோம். நீங்க வீடுகளை செஞ்சு பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த ஆகாரம் பெருகும், அரிசிக்கு எதுவும் குறைவு வராது. ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இருக்கும் போதே பாதி மூட காலியாகும் போதே ஆண்டவர் தருவார். அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது சாப்பிட்டு யாருமே பலன் அடையல, போஜனத்திலேயே குறியா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் புசிக்கிறோமா? இந்த வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள இருக்கிறதா? அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் பிசாசு நடுங்குவான். நம்ம வெளியில எழுதி வைக்கிறது நல்லதுதான். பிசாசு அவனும் வசனத்தை அறிஞ்சவன் தான். அவன் தேவதூதன், விழுந்து போன தேவதூதன். தேவனோடு நெருங்கி உன்னதத்துல அவன் இருந்தவன். பெருமை வந்ததுனால தூக்கி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே விழுந்து போன அந்த தேவதூதன், அவனுக்கு வசனம் தெரியும். கர்த்தருக்கு அவனுக்கே வசனம் தெரியுதுன்னா நம்ம இருதயத்துல வசனம் இருக்கணுமா இல்லையா? நம்ம இருதயத்துல வசனம் இருக்கும்போது நம்மள ஆபத்திலிருந்து தப்புவிக்கும். கர்த்தர் நம்மோடு வார்த்தையாகிய தேவன் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் உதவி செய்வார். எல்லாருமே இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, யார் இருக்கிற வண்ணமாக? இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக. பாருங்க, நம்ம இன்னும் வெளிப்பட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று தெரியல. அவர் வரும்போது தெரியும். நீ டூப்ளிகேட்டு, நீ உண்மையாக என்னை பின்பற்றினவன் எப்பதான் தெரியும்? அவர் வரும்போது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கும், பின்மாறி போயிருப்பான். அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கேட்கிறவன் அவனை விட்டு 2 தரம் சொல்லு, 1 தரம் 2 தரம் அவனை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுது. அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யிட்டு அதை நீ பார்க்க வேண்டாம். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அவனை நீ பார்க்க வேண்டாம். அவனை பார்த்தா நீயும் அவரை சந்திக்க முடியாது. ராஜ்யத்தை நீ இழந்து போவாய். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவங்களை நீ பார்க்காத. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலமிதே வருகையின் காலமிதே, சீயோனிலே சேர்ந்திட நாம் காலமும் நெருங்கிடுதே. சீயோனிலே சேர்ந்திட நாம் காலமும் நெருங்கிடுதே. வானத்தின் சத்துவங்கள் அசைந்தாடிடும் காலமிது. அசைந்தாடிடும் காலமிது. காணுதை அடையாளங்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்களில். காணுதை அடையாளங்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்களில். ஹல்லேலூயா. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிற காலம் வரப்போகிறது. என் ஜனமே, இப்பொழுதே நாம் மனம் திரும்பி ஏற்ற கனிகளை நான் தருவமாக. அவர் சீக்கிரம் அவருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமாய் இருப்பதால்
நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19. இதுவுமே ஆண்டவர் கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்க போறது, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். தெருக்கள் என்னதான் செய்வாங்களாம்? எரிந்து விடுவார்கள். வெள்ளி அது வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சொன்னா இது கூட வந்துச்சு, என்ன கொள்ளை நோய் வரும்போது, கொரோனா பாருங்க, அது கொள்ளை நோய் தான் வரும்போது எவ்வளவு பணமா இருந்தாலும் சரி, நான் கேட்ட சாட்சி, எவ்வளவு பணம் சொத்தை போனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய காப்பாத்து. நடந்த சம்பவம் பாருங்க, டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க, செய்ய முடியாது. இந்த கொரோனாவுக்கு மருந்து இல்லை, அது கொள்ளை நோய். அவங்க வேண்டாம், அந்த பணம் இருந்து என்ன பண்ணி பிள்ளையவே காப்பாற்ற முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலமும் வரப்போகுது. ஆகவே அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பணம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் உயிருக்கே அது பிரயோஜனம் இல்லை, தூக்கி வீதியில என்ன செய்வாங்களாம், தெருக்கள்னா வீதியில எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். நீ எங்க நகை கடையில தங்கத்தை நீ அடவு வச்சாலும் அது உனக்கு உதவாது, வெறுப்பு உண்டாயிரும். அந்த நாள் வரப்போகுது. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, கோபத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. பொன் எது இருந்தாலும் உன்னை விடுவிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருந்தது. பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உண்டானதுல பிச்சை கொடு, கஷ்டப்படுறவர்களுக்கு நீ உதவி செய், நன்மை செய், நற்கிரியை செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் அழிந்து போற காரியமாய் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25-26 அதுல பார்க்கிறோம், சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள். ஆனாலும் அது கிடையாது. அது என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. தேடுவீங்க சமாதானம் எங்கேயாவது. நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இந்த அழிவு காலத்துல, ஆபத்து காலத்துல, கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ சமாதானத்தை தேடுவாங்க. இதெல்லாம் நடக்க போற காரியம். ஆனாலும் அது சமாதானம் கிடையாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல நீ மனம் திரும்பல, உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், வசனத்தை கேட்க கூடாத நாள் வருமா. 26 விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், விக்கினத்து மேல விக்கினம், ஆபத்து மேல ஆபத்து வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி உண்டாகும். துர்ச்செய்தி மேல வந்துகிட்டே இருக்கும். நல்ல செய்தியை நம்ம பார்க்க முடியாது இந்த கடைசி காலத்துல. அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். தரிசனத்தை தேடுவாங்களாம், தீர்க்கதரிசியை தேடி போவாங்க, குறி கேட்கிற மாதிரி போவாங்க. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு, தீர்க்கதரிசி ஆண்டவர் எதுவும் சொன்னாரா சொல்லுங்க பாருங்க, அந்த அளவுக்கு வந்துருவாங்க. ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும். அப்பயும் ஊழியக்காரர் இருப்பாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர் போனா இங்க இருக்கும் கிருபை நாட்கள் அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் உண்மை இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. ஆனா வேதம் ஆசாரியன்னா யாரு? ஊழியக்கார். வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசிக்கும் போது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமில்லை, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாது பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, நாம் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகுது. அதனாலதான் இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனித்து இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சாத்தானை எதை கொண்டு ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஜெயித்தார். இந்த பட்டயமாகிய இந்த வசனம் நமக்குள்ள
எழுத வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வசனம் எங்கேயாவது இருக்குமா? ஏதாவது நற்செய்தி கூட்டம் போடுவாங்களா? ஆலயத்துக்கு நீங்க இங்க வேம்பார் இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் வந்து இங்க என்ன இருக்காது? ஆசாரின்றது வேதம் இருக்காது. அப்படிதான் வாசிச்சோம் வந்து. ஆனா வசனம் இல்லையே. ஒரு சமுத்திரத்தை தொடங்கி மறு சமுத்திரம், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். லோன்னு அலைவ. கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத ராக்காலம் வரப்போது என் ஜனமே. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாள்ல நாங்க வாரோம், தேவனை ஆராதிக்கிறோம், காணிக்கை தரோம். எதற்காக? நான் கைவிடப்படுறதுக்கா? அப்ப அதுல தேவனுடன் அவர் வரும்போது அவரை சந்திக்கணும். இந்த ஆயத்தை நமக்கு இருக்கிறதா? இவங்க பாருங்களேன், வந்து அலைந்து தெரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள் என்று வாசிக்கிறோம். பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அந்த பஞ்சம் வரப்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும் என் ஜனமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே இந்த வேளையில் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. வசனத்தை கேட்கக்கூடாது. பஞ்ச காலத்துல நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த கிருபை நாட்களில் தேவன் நம்மோடு பேசுற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இந்த வேளையில கர்த்தர் பேசுகிறார். இந்த திரு வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நாம் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. அவருடைய திருவார்த்தையாகிய அந்த கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். இந்த திருவார்த்தைக்கு முன்பாக வசனத்தின் நாம் அவர் வார்த்தைக்கு முன்பாக என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க என்று சொல்லுவாயா? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் ஜீவியம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்க வேண்டும். அந்த ராஜாதி ராஜாவை எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவர் சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த பூமியில நான் எப்படிப்பட்டவன் என்று என்னை குறித்து பெருமையா சொல்வதற்கு என்னில் ஒன்றும் இல்லை. நாம் ஆண்டவரே என் ஜீவியத்துல எத்தனோ காரியங்கள் ஓட்டையா இருக்கிறது. எத்தனோ ஆவிக்குரிய பகுதியிலும் நான் கெட்டி வர சேரவில்லை. உலக கவலையினாலும் பணாசையினாலும் நான் காணப்படுகிறேன். ஒவ்வொருவரும் உங்களை அவரவர் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரை நீ வரும்போது உமக்கு முன்பாக தகுதி உள்ளவனாய் பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு இப்பொழுது என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லு. அவர் நம்மளை நேசிக்கிறார் என் ஜனமே. இந்த சிறியோரில் ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உன்னை ஒருபோது இந்த பூமியிலே உன்னை அனாதியாக விட்டு அவர் செல்ல மாட்டார். அவர் வரும்போது அவருடன் நம்மை ஒவ்வொருவரையும் அவரிடம் கூப்பிட்டு போவார். அந்த ராஜாதி ராஜாவை சந்திக்க வேணுமா? இயேசுவின் வழியிலே நீ செல். அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறார். இந்த வழியில் நீ சென்றால் நிச்சயமாகவே பிதாவை நாம் காண்போம். ராஜாதி ராஜாவை நம்முடைய கண்கள் தரிசிக்கும். சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக நான் யார்? நான் என்னவா இருக்கிறேன்? கர்த்தாவே நீர் என்னோடு பேசுங்க என்று சொல்லுவாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம சத்தங்கள் உயரட்டும். ஆமென். ஏதோ நம்ம ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் நல்ல ஒரு லட்சியத்தோடு நீ வாழ்ந்து காமி. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக நீ காணப்படு. இயேசு கிறிஸ்து மாமிசத்தையும் அவர் உலகத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய தேவனிடம் இப்பொழுது நாம் கிருபையை பெற்றுக் கொள்வோமாக. ஒருவராகிலும் நாம் அசதியாய் இருக்க வேண்டாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய கிருபையை, அதுக்கேற்ற கிருபையை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தாரும் ஒருவராக கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நீ வரும்போது நானும் என் பிள்ளைகளையும் குடும்பமும் என் சபையும் உம்மை சந்திக்க வேண்டும் என்று நீ கேள். இந்த பவுலுக்கு இருக்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. அவர் வரும்போது அவரை சந்திக்க ஒரு பாத்திரவான்களாய் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. ஆமென்.
இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் வரப்போகிறது. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவை நோக்கி அவர் வழியிலே மட்டும் நாம் செல்லுவோம். யாரையும் நாம் பார்க்க வேண்டாம். நீ மனுஷனை நம்ப வேண்டாம். கர்த்தரை நீ பிடித்துக்கொள். அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தின இயேசுவை நோக்கி பார். நமக்காக எவ்வளவோ பாடுகள் பட்டாரே, அதை நோக்கி பார். இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக கரங்களிலே ஆணி அடித்தவராய் காணப்பட்டார். காயப்பட்ட அந்த கரங்களை, இயேசுவின் கரங்களை நோக்கி பார். தலையிலே முள்முடி சூடினோராய் காணப்பட்டாரே, யாருக்காக? நமக்காகவே அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமுள்ள ஜனங்களை மட்டும் சேர்க்க வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் வரும்போது அவரை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருவேன் சீக்கிரம் என்றுரைத்தோர் வந்திடுவார் தாமதமின்றியே. வருவேன் சீக்கிரம் என்றுரைத்தோர் வந்திடுவார் தாமதமின்றியே. ஆவலை காத்திடும் சுத்தரெல்லாம் ஆனந்தமாய் அவர் முகம் காணுவார். ஆவலை காத்திடும் சுத்தரெல்லாம் ஆனந்தமாய் அவர் முகம் காணுவார். எக்காலை நாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்கால நாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே மேகத்தில் ஏறியே பரிசுத்தரெல்லாம் மறைந்திடுவார். ஆர்ப்பரிப்புடனே மேகத்தில் ஏறியே பரிசுத்தர் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். வருவேன் சீக்கிரம் என்றுரைத்தோர் வருவேன் சீக்கிரம் என்றுரைத்தோர் வந்திடுவார் தாமதமின்றியே. ஆவலை காத்திடும் சுத்தரெல்லாம் ஆனந்தமாய் அவர் முகம் காணுவார். ஆவலை காத்திடும் சுத்தரெல்லாம் ஆனந்தமாய் அவர் முகம் காணுவார். எக்காலை நாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே வேகத்தில் ஏறி பரிசுத்தர் எல்லாம் மறைந்திடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் கரங்களை தட்டி 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 இந்த கடைசி நேரத்தில் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நிச்சயம் இருக்கிறதா? தேவன் இப்பொழுது வந்தால் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் எனக்கு இருக்கிறது என்று எத்தனை பேர் நாம் தைரியமாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே மேகத்தில் ஏறியே பரிசுத்தர் எல்லாம் மறைந்திடுவார். மேகத்தில் ஏறியே பரிசுத்தர் எல்லாம் மறைந்திடுவார். எக்காலநாதம் கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். எக்காலநாதம் 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 துணித்திடும் நேரம் இயேசுவை வானில் தோன்றிடுவார். என் சமூகத்திலே நான் அவ்வளவு நேரம் உன்னோடு பேசிக் கொண்டிருந்தேன். நீங்கள் எனக்கு முன்பாக ஒரு பாத்திரவான்களாய் தகுதியுள்ளவர்களாய் நிற்பதற்கு இந்த நாட்களில் நீ எச்சரிக்கையாய் இருந்து உனக்குள்ள இருக்கிற தீமையான காரியங்களை நீ வெறுப்பாயாக. நான் வெறுக்கிற காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. என் வார்த்தைக்கு முழுமையாக உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன் இதயத்தை இப்பொழுது பார்க்கிறேன். உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையா இல்லாததை நான் காண்கிறேன். உன்னை முழுமையாக எனக்கு ஒப்புக்கொடு. இதோ நான் சீக்கிரமாய் நான் வெளிப்பட போகிறேன். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக இதோ நான் சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். என் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. உனக்கு எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ அகற்றிவிடு. நான் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியம் நீ செய்ய உன்னை எனக்கு அர்ப்பணிப்பாயாக. நீ சம்பவிக்க போகிற தாபத்துக்கெல்லாம் நீ சிக்கிக் கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. என் சமூகத்திலே நித்தமும் என்னை தேடு. அப்போது உனக்கு நல்ல பாதுகாப்பை தந்து நான் வரும்போது என்னிடமாக உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சகண்டகத்துடா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? இதோ யார் வசனத்தை கேட்க கூடாத பஞ்சகாலம் வரப்போகுது என் ஜனமே. நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காலம்தான் இது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற அவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியம் செய்ய நம்ம எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாட்களிலேயே தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மன்னிக்கிறார். இந்த கிருபையின் நாட்களிலேயே நாம் அவருடைய மிகுந்த இந்த கிருபையிலே நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காத்து வழி நடத்த முடியாக. நம்ம எல்லாரும் அவர் ஒரு நாள் வருவார். அந்த நாளில் யாவரும் அவரை சந்திக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. நாம் கரங்களை தட்டி கர்த்தரை தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கணம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீங்க எங்களோடு பேசுறீங்க. ராஜாதி ராஜா நீ வரும்போதுமே நாங்கள் யாவரும் ஒருவர் ஆகிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கைவிடப்பட்டு போகாதபடி எல்லாரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க.
உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் எல்லாரும் தகுதி குடும்பமாய் சபையாய் நீங்க வரும்போது உம்மை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதுக்கேற்ற கிருபையை தந்து வழி நடத்துங்க. கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு குடும்பத்தில் மேலும், சபையின் மேலும் இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. நீங்க வரும்போது கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கணம் மகிமையும் எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.